அவதரித்த இளையாழ்வார் சரிதத்தில் காஞ்சிபுரம், திருவரங்கம், திருமலை திருப்பதி, திருமாலிஞ்சோலை, திருநாராயணபுரம், திருக்கோட்டியூர் ஆகியன முக்கியமான திருத்தலங்கள். பேரருளாளனான காஞ்சியின் தேவபிரான் ராமானுஜருக்கு துவராடையும் தண்டமும் அளித்தான். திருவரங்கத்தில் அரிதுயில் புரியும் அரங்கநாதன் தம்முடைய ஆஸ்தானத்தை ஒப்புவித்து உடையவர் என்றே பெயரிட்டான். திருமலை வேங்கடவனே அவர் அளித்த சங்கு சக்கரங்களை தரித்து அப்பனுக்கு சங்கம் ஆழி அளித்த பிரான் என்ற திருப்பெயரை பெறச் செய்தான். திருவரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு நடந்து சென்று 18வது முறையில் திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் உபதேசம் பெற்றார் ராமானுஜர். அங்கேதான் ஆச்சாரியாரின் கட்டளையையும் மீறி அனைவரையும் ஒன்று கூட்டி திருமந்திரத்தை உபதேசித்தார். தான் நரகில் புகுந்தாலும் மற்றவர்கள் நலம் பெற வேண்டும் என்கின்ற தன்னலமற்ற தூய உள்ளம் எம்பெருமானுக்கு உரியது. அதை கொண்டவர் என்பதாலேயே எம்பெருமானார் என்று போற்றப்பட்டார். ஸ்ரீமத் ராமானுஜரின் அண்ணனாக போற்றப்படுகிற ஆச்சாரிய மகாபுருஷர் திருப்பாவை ஜீயர் என்று கொண்டாடப்படுகின்ற ஸ்ரீமத் ராமானுஜர் லக்ஷ்மணமுனி, யதிராஜர், பாஷ்யக்காரர் என்றெல்லாம் பக்தர்களால் துதிக்கப்படுகிற இளையாழ்வார் பல்வேறு ஆபரணங்களை தரித்து மாலைகளை அணிந்து தன்னுடைய அருள்நோக்கு விளங்க திருவுலா காண்கிறார். உடையவர் நீயே ஸ்ரீராமானுஜரே, தத்துவமாகி எங்கும் நிறைந்த ஸ்ரீராமானுஜரே, பன்னிரு பேரின் பாசுரம் வளர்த்த ஸ்ரீராமானுஜரே, உன் பதமல நாளும் வணங்கிட வந்தோம் ஸ்ரீராமானுஜரே. ஸ்ரீமத் ராமானுஜர் வெறும் துறவி அல்ல, அரும் துறவி. எந்தமிழ் நாடு இருந்தவ பயனால் ராமானுஜரை ஈன்றது என்று பாடுவார் புரட்சி கவி பாரதிதாசன். காரணம், ராமானுஜர் கொண்டிருந்த எளிய தன்மை, மக்கள் அனைவரையும் வேற்றுமையின்றி பார்த்த பரந்த நோக்கு, அனைவரையும் சமமென்று கருதி பழகிய தூய உள்ளம், சொல்லால் மட்டுமன்றி செயலாலும் அப்படி இருந்த நேர்மையான குணம். அதனால்தான் உரங்காவில்லிதாசர் என்கின்ற அற்புதமான அடியவரை உலகம் அறிய முடிந்தது. ராமானுஜரை ஆச்சாரியராகவே இன்றுள்ள நாம் கருதுகிறோம். ஆனால் அவரையே பகவானாக, நம்பெருமானாக கருதிய அடியவர்கள் பலர். அவருக்கு ஆண்டாள் நாச்சியார் சூடி களைந்த மாலை பிரசாதமாக சூட்டப்படுகிறது. அரங்கநாதனின் மாலை அணிவிக்கப்படுகிறது. மற்ற திவ்ய தேச ஆலயங்களில் இருந்தும் மாலைகளும் மரியாதைகளும் செய்யப்படுகின்றன. திருமுகம் மட்டுமே துலங்க வஸ்திரங்களால் திருமேனியை மறைத்து ஆராதனை நடக்கிறது. இதற்கு என்ன பொருள்? திருவடிகள், திருக்கரங்கள், திருமார்பு என்று திருமேனியின் வடிவழகை கண்டு மகிழ்ந்தீர்களே. இப்போது திருமுக மண்டலத்தையும் அதில் எப்போதும் நிலவும் முறுவலையும் கனிவை பெருக்குகின்ற கண்மலர்களையும் கண்டு கொள்ளுங்கள் என்று உணர்த்துவது போல தோன்றுகிறது. ஆராதனைகள் முடிந்து பக்தர்களுக்கு சடாரி சூட்டுகிறார்கள். ராமானுஜர் என்கின்ற 4 எழுத்து நமக்கு இல்லை என்றால் 8 எழுத்தின் நாதனான எம்பெருமானின் திருவருளை எளிதில் அடைய முடியாது. அல்லும் பகலும் அனைவராலும் ராமானுஜ என்கின்ற திருமந்திரத்தை நம்முடைய உதடுகள் உச்சரிக்கட்டும், நம்முடைய மனம் பக்தியில் லயிக்கட்டும். அதனால் ஆழ்வார்களின் பேரருள் நமக்கு உண்டாகும். இந்த ஆச்சாரிய புருஷர்களின் பேரருள் எவருக்கு வாய்க்கிறதோ அவருக்கு பகவானின் அருளும் துணையாகிறது. பரமனையே பக்கத்துணையாக தரும் பகவத் ராமானுஜரின் திருவடிகளை நம் மனம் பற்றிக் கொள்ளட்டும். வினை அழியும், இருள் விலகும், ஒளி பரவும், வளம் பெருகும்.
இது நிச்சயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஓம் நமோ நாராயணாய. Well, on the other hand, it does